எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு இந்தியா டெம்பிள் டூர் சேனல். நான் உங்கள் கணேஷ் பேசுகிறேன். நம்ம சேனலில் பழமையான ஸ்தலங்களும் அதனுடைய வரலாற்று செய்திகள், அப்படி அந்த கோயிலுக்கு எப்படி போகணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு வரோம். அந்த வகையில் இப்போ இந்த வாரம் நம்ம பார்க்க போகிற ஸ்தலம் தேவாரம் பாடல் பெற்ற காவேரி தென்கரை தலங்களில் 52வது தலமாகவும், தேவார பாடல் பெற்ற 276 சிவஸ்தலங்களில் 115வது தலமாகவும், நவகிரக தலங்களில் சனீஸ்வர பகவானுக்கு உரிய முக்கிய பரிகார தலமாகவும் விளங்குகின்ற சப்த விடங்க தலங்களில் ஒன்றாகவும் விளங்குகிற ஸ்ரீ தர்பராணேஸ்வரர் கோயில் திருநள்ளாறு. இந்த கோயிலை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த கோயிலை பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை இதுவரையும் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணணுன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் அழுத்திங்கன்னா தொடர்ந்து வரும் நம்மளுடைய பதிவுகளை நீங்கள் பார்க்கலாம். வாங்க இப்போ கோயிலை பற்றி பார்க்கலாம். நம்ம கோயிலானது 5 நிலை ராஜகோபுரத்துடன் கிழக்கு நோக்கி உயர்ந்து இருக்கிறது. கோயிலுக்கு முன் நுழைவு வாயில் உள்ளது. நுழைவு வாயில் முன் பிரம்ம தீர்த்தம் உள்ளது. கோபுரத்தை கடந்து உள்ளே சென்றால் முன் முத்திர மண்டபமாக மாற்றப்பட்டுள்ளது. அங்கு அலுவலகம் இருக்கிறது. அப்படியே உள்ளே சென்றால் வலதுபுறத்தில் சனீஸ்வர பகவான் சன்னதி மற்றும் தாயார் சன்னதி உள்ளது. அப்படியே வாயிலை கடந்து உள்ளே சென்றால் கொடிக்கம்பம் மற்றும் நந்தியை தரிசிக்கலாம். நேரே சென்றால் மூலவர் தர்பராணேஸ்வரர் சுயம்பு மூர்த்தியாக காட்சி தருகிறார். இவர் தர்பை வழியாக வந்ததால் இப்பெயர் பெற்றார். மேலும் அவரது தலையில் ஒரு வடுவும் இருக்கிறது. கோஷ்டத்தில் தட்சிணாமூர்த்தி, விநாயகர், பிரம்மா மற்றும் துர்கை ஆகியவர்கள் இருக்கிறார்கள். கருவறை பக்கத்தில் உள்ள வெளி சுவற்றில் உன்மத்த நாடான தியாகசேகர தேவி நீலோத்தம்பாளுடன் இருக்கிறார். தியாகராஜர் நாக விடங்க தியாகர், ஸ்ரீ செண்பக தியாகராஜர் என்றும், நடனம் உன்மத்த நடனம் என்றும் அழைக்கப்படுகிறது. இங்கு மகரந்த லிங்கத்துக்கு அபிஷேகமும் தினமும் அபிஷேகமும் நடைபெறுகிறது. உள்பிரகாரத்தில் சுந்தரர், 63 நாயன்மார்கள், நாளேஸ்வரர், தல விநாயகர், ஸ்வர்ண கணபதி, சப்த விடங்க தல சிவலிங்கங்கள், சுப்பிரமணியர், ஆதிசேஷன், நல நாராயண பெருமாள், மகாலட்சுமி, பைரவர், நடராஜ சபை மற்றும் உற்சவர்கள், தல விருட்சமான தர்பை, வலது பக்கம் இடையன் மற்றும் அவன் மனைவி மற்றும் கணக்கர் ஆகியோர்களுக்கான கோயில் மற்றும் மண்டப தூண்கள் 10 வகையான நடன படங்களுடன் இருக்கிறது. அப்படியே நாம் முன் வந்தால் சனி பகவான் சன்னதியை அடையலாம். இவரின் வலது மற்றும் இடது புறங்களில் கும்பம் மற்றும் மகர ராசி புடைப்பு சிற்பங்கள் பித்தளை தகடுகளால் மூடப்பட்டிருக்கும். அவரை வணங்கிவிட்டு நாம் தாயா பிராணாம்பிகை சன்னதியை அடையலாம். இந்த கோயிலின் வரலாறு அப்படின்னு பார்க்கும்பொழுது, நெடத நாட்டு மன்னன் நலனை காதலித்து கரம் பிடித்தால் சேதி நாட்டு இளவரசி தமயந்தி மீது கோபம் கொண்ட தேவர்கள் நலன் மீது பொறாமை கொண்டனர். நலனுக்கு 7.5 சனி பிடித்தது. இதனால் எல்லா செல்வத்தையும் இழந்தான். நாடு இழந்து வனத்தில் தன்னுடன் வந்த தமயந்தியும் பிரிந்து சேவகனாக சமையல் செய்வராகவும் மாறினான் நலன். 7.5 சனி விடும் காலம் வந்தது. ஈசன் அருளால் திருநள்ளாறு தலம் வந்து தர்பராணேஸ்வரரை வணங்கி சனீஸ்வரனையும் சரணடைந்தான். அதனால் சனி பகவானின் கருணையால் இழந்த தன் நாட்டையும் அளவற்ற செல்வங்கையும் பெற்றான். நலன் நீராடிய திருக்குளம் இன்னும் நலத்தீர்த்தம் என்று அவரது பெயரால் வழங்கப்படுகிறது. நல மகாராஜனை சனி பகவானின் பிடிப்பிலிருந்து விடுவித்து மறுபடியும் வளமான வாழ்க்கைக்கு ஆற்றுப்படுத்திய தலம் இது என்பதால் நல்லாறு என அழைக்கப்படுகிறது. சனீஸ்வரரை வணங்கும் முறை: வீட்டில் இருந்து அணிந்து சென்ற ஆடையுடன் நல தீர்த்தத்தில் குளிக்க வேண்டும். பின்பு நல்லெண்ணெய் தேய்த்து சீக்காய் பொடி தேய்த்து குளிப்பது ஐதீகம். நீராடிய பின் காய்ந்த உடை உடுத்தி ஈரத்துணியை குளக்கரையில் ஓரமாக போட்டுவிட வேண்டும். குளித்துவிட்டு ஆடை மாற்றிய பின்னர் குளக்கரையில் நல விநாயகருக்கு சிதறுகாயை உடைக்க வேண்டும். அப்போது பரிகாரம் நல்ல முறையில் நிறைவேற்ற பிரார்த்தனை கொள்ள வேண்டும். கோயிலுக்கு சென்று மூலவர் தர்பராணேஸ்வரர், அம்பாள், பிராணாம்பிகை தரிசிக்க வேண்டும். தியாக விடங்கர், மரகத லிங்கம் ஆகியவற்றை வணங்கிய பின் சனி பகவானை வணங்க வேண்டும். அஷ்டமத்து சனி, 7.5 சனி, இதேபோல் பல சனி 2.5 வருடத்துக்கு ஒரு முறை நடக்கிற சனி பயிற்சியும் போது இந்த கோயிலில் நீங்கள்
இதே போல் யாருக்கு பரிகாரம் வேணுமோ அவங்க இதே போல் சனீஸ்வர பரிகாரத்தை செஞ்சால் அவருடைய தாக்கத்திலிருந்து குறையலாங்கிற நம்பிக்கை இன்னும் பக்தர்களிடம் அதிகமாக இருக்குது. அன்றைய தேதிகளில் பார்த்திங்கன்னா மிகவும் அதிகமான கூட்டங்கள், லட்சக்கணக்கான பேர் அங்கே வருவாங்க. அதுபோல் சனிக்கிழமைகளில் ஏகப்பட்ட பேர் கோயிலுக்கு வருவாங்க. நம்ம மற்ற நாட்களில் போனால் சனி ஓரை அப்படின்னு வரும்போது நீங்கள் போய் அன்றைக்கி கூட தரிசனம் பண்ணலாம். அதுவும் ஒரு சிறப்பான, அன்றைக்கி சனிக்கிழமை தான் பண்ணணும்னு இல்லை. அதே போல் நீங்கள் இறைவன் மூலஸ்தானத்தில் இருக்கிற தர்பாரணீஸ்வரரை முக்கியமாக வணங்க வேணும். எல்லோரும் பார்த்திங்கன்னா நேராக சனீஸ்வரனை மட்டும் முதல்ல பார்த்துட்டு அப்புறம் பார்க்கணும்னு நினைப்பாங்க. அப்படி பண்ணாமல் உள்ளே இருக்கிற, ஏன்னா சனீஸ்வர பகவானுக்கே அருள் வழங்கிய ஈசனை முதல்ல நம்ம வணங்கணும். அதுக்கப்புறம் தான் மற்றவர்களை வணங்கணுங்கிறத நீங்கள் மனதில் வச்சுக்கணும். பிரார்த்தனைன்னு பார்க்கும்போது சனித்தொல்லை தீர நலத்தீர்த்திலும், முன்ஜென்மம் சாபங்கள் விளங்க பிரம்ம தீர்த்திலும், கலைகளில் தேர்ச்சி பெற வானை தீர்த்திலும் நீராடி பிரார்த்தனை செய்கின்றார்கள். வேண்டுதல் நிறைவேறியவர்கள் இறைவனுக்கு அபிஷேகம் செய்து வஸ்திரம் சாட்டியவும் நேர்த்திக்கடனை நிறைவேற்றினார்கள். இக்கோயில் 9ஆம் நூற்றாண்டில் சோழ மன்னர்களின் ஆட்சி காலத்தில் கட்டப்பட்டதாகும். பிறகு வந்த விஜயநகர பேரரசர்கள் இக்கோயிலை விரிவுபடுத்தியிருக்கிறார்கள். இக்கோயிலானது சப்த விடங்க ஸ்தலங்களில் ஒன்றாகும். மற்ற 6 கோயில்கள் திருவாரூர், நாகப்பட்டினம், திருமறைக்காடு, திருக்காரையூர், திருவாய்மூர், திருக்கோழி, திருக்குவளை ஆகிய ஊர்கள் ஆகும். இந்த கோயில் திறந்திருக்கும் நேரம் காலை 5 மணி முதல் 12 மணி வரையிலும், மாலை 4:30 இரவு 9 மணி வரையும் திறந்திருக்கும். இந்த கோயிலில் கான்டாக்ட் டீட்டெயில்ஸை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த கோயிலுக்கு எப்படி போகணும் அப்படின்னா, திருநள்ளாறு ஸ்ரீ தர்பாரணேஸ்வரர் கோயிலுக்கு புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள காரைக்கால் பகுதியில் திருநள்ளாறு என ஊரில் அமைஞ்சிருக்கு. காரைக்காலுக்கு சென்னையிலேருந்து ரயில் மற்றும் பேருந்து வசதிகள் உள்ளன. நீங்கள் தஞ்சாவூர், மாயவரத்துலேருந்து நிறைய பஸ் அதில் இருக்கும். உங்களுக்கு போனீங்கன்னா காரைக்காலிலிருந்து சுமார் 5 கிலோமீட்டர் தொலைவில் இந்த திருநள்ளாறு கோயில் அமைஞ்சிருக்கு. தேவார பாடப்பட்ட ஸ்தலமும் சப்த விடங்க ஸ்தலங்களாகவும் இருக்கிற இந்த பழமையான கோயிலையும் மற்றும் சனி தொல்லையிலேருந்து நீங்கள் நிவர்த்தி ஆகணும்னு நினச்சின்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு ஒரு முறையாக நீங்கள் போயிட்டு வாங்க. இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். அடுத்த வாரம் வேறொரு ஸ்தலத்தை பற்றி பார்க்கலாம். நன்றி, வணக்கம், திருச்சிற்றம்பலம்.